பொதுவா ஒரு பிளேயர் சண்டை போட்டு பார்த்திருப்போம், ஆனா ஒரு கோச் கிரவுண்ட்ஸ்மேன் கூட சண்டை போட்டு பார்த்திருப்போமா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. வாங்க அதை பத்தி நாம இப்ப டீடைலா பார்க்கலாம். 5th டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி இந்தியன் டீம் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் கூட சேர்ந்து கோச் கம்பீர் பிச் எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போயிருப்பாரு. அந்த நேரத்துல கிரவுண்ட்ஸ்மேன் போங்க 2.5 மீட்டர் தள்ளி போய் பாருங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுற மாதிரி பேசியிருப்பாரு. அவர் பேசின விதம் பிடிக்காம டென்ஷனான கம்பீர் என்ன சொன்னாருன்னு பார்த்தா, நீ சாதாரண ஒரு கிரவுண்ட்ஸ்மேன் தான், நீ எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போடாதன்னு கோவமா பேசியிருப்பாரு. பொதுவா ஓவல் கிரவுண்ட்ஸ்மேனுக்கும் அவே டீமுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த முறையும் அதே தான் நடந்திருக்கு. மேபி இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருந்து கம்பீர் டென்ஷன் ஆகி ரிப்ளை கொடுத்திருப்பாருன்னு தான் நினைக்க தோணுது. இந்த இன்சிடென்ட் பத்தி இந்தியன் டீமோட பேட்டிங் கோச் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, நாங்க பிச்சை டேமேஜ் பண்ற மாதிரி எதுவும் பண்ணல. இன்ஃபேக்ட் ரப்பர் ஸ்பைக்ஸ் வச்ச ஷூ போட்டு தான் பிச்சை பார்த்துட்டு இருந்தோம். நாங்க தப்பு எதுவும் பண்ணாதப்போ போய் தள்ளி போய் பிச்சை பாருங்கன்னு கிரவுண்ட்ஸ்மேன் சொன்ன முறை சரியில்லாததால கம்பீர் கோவப்பட்டு பேசியிருக்காருன்னு கருத்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த சீரீஸ்ல பல ஹீட் அப் அண்ட் கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல இப்ப கோச்சுக்கும் கிரவுண்ட்ஸ்மேனுக்கும் நடந்த இந்த இன்சிடென்ட் இந்த சீரீஸை இன்னுமே ஹைப் ஏத்திருக்குன்னு தான் சொல்லணும். 5th டெஸ்ட் மேட்சோட பிளேயிங் 11ல எந்த பிளேயருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களோன்னு ஃபேன்ஸ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல ஒரு மோசமான ஸ்டார்ட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா, அபிமன்யு ஈஸ்வரனை இந்தியன் ஸ்குவாட்ல ஆட் பண்ணதுல இருந்து இதுவரை அவருக்கு பிளேயிங் 11ல பிளே பண்ண ஒரு வாய்ப்பு கூட கொடுத்திருக்க மாட்டாங்க. பட் இவ்வளவு நாளா அவரை ஸ்குவாட்ல மட்டும் வச்சுக்கிட்டு 15 பிளேயர்ஸ்க்கு மேல டெபு பண்ண சான்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அவருக்கு மட்டும் இப்படி வாய்ப்பு கொடுக்காம தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப சோஷியல் மீடியால கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பல வருஷத்துக்கு அப்புறமா கிடைச்ச பொன்னான வாய்ப்புல பெருசா சம்பவம் பண்ணாம விட்டோமேன்னு கஷ்டப்பட்ட கருண் நாயர் KL ராகுல் கிட்ட ஃபீல் பண்ணி மனசு விட்டு பேசியிருப்பாரு. அவர் இப்படி ஃபீல் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இனிமே அவருக்கு இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்கிறது டவுட் போல தான் இருக்கு. ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்காக பும்ராக்கு பதில் அஷ்தீப் சிங் வரப்போற மேட்ச்ல பிளே பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. கடைசி 2 மேட்ச்ல தரமா கீப்பிங் பண்ண துருவ் ஜுரல் கண்டிப்பா பிளேயிங் 11ல இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. பட் குல்தீப்பை பிளே பண்ண வச்சு டீமோட காம்பினேஷனை மாத்தி ரிஸ்க் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.